பொதுவாக ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கட்டும், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவங்க, நீதியாக நேர்மையாக நியாயமாக வாழறவங்க, சோதனைகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, வருத்தங்கள் ஏற்படுகிறது, நஷ்டங்கள் ஏற்படுகிறது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றி வருகிற சேவிக்கிற ஏன் எனக்கு இப்படி சம்பவிக்கிறது, ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது, இதை ஏன் ஆண்டவர் தடுக்க மாட்டுறாரு? கடவுளுக்கு பயந்து நம்ம நீதியும் நேர்மையும் நியாயமாக வாழ்கிற நமக்கு யாரை சோதிச்சறிகிறாராம்? இப்போ நான் நீதிமானை பற்றி தான் பேசுகிறேன். நீதிமானுடைய வாழ்க்கையில் தான் கஷ்டம் வருதுன்னு சொல்லும் பொழுது என்னது, கர்த்தருடைய கண்கள் என்னதான் அவர் மேலே கவனமாக கண்ணும் கருத்துமாக ஆண்டவர் பார்க்குறாரு. யார்? நீதிமான. அப்படிப்பட்ட நீதிமானுக்கு தான் என்ன வருது? நீதிமானுக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை சொல்கிறோம்ல, கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, 1 2 இல்லைங்க, அநேகன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த நீதிமானு மேலே தான் ஆண்டவருடைய கண்ணு எப்படி இருக்குதான்? வச்ச கண்ணு மறாமல் பார்த்துட்டு போகிறாங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மீது நோக்கமாக கர்த்தர் தாங்குகிறார்.